ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் ஸ்ரீலீலாவை பற்றி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவில் இவங்களோட இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அதாவது இவங்களோட முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் அப்படின்ற படத்தில் கன்னடாவில் என்ட்ரி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மகேஷ் பாபு கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சில் மருதல் பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் மூலிமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. இவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட டான்ஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கக்கூடிய ஹைலைட் படம் மகேஷ் பாபு படத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் நல்லா ஆடி இருப்பாங்க. அந்த ஒரு டான்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இன்ன வரைக்கும் ஃபேமஸ் ஆகி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இப்போ தமிழில் நடிக்கவும் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பதி விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழில் நல்ல ஒரு கதை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் தமிழில் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது குண்டூர்காரன் மூலமாக இந்த படம் எனக்கு ஒரு ஹிட்டு கொடுத்துருக்குன்றதால கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தமிழில் வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல கதை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் தமிழில் வந்து இப்போ நடிக்கவும் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால ஸோ இப்போ வந்து அவங்க தமிழில் நடிக்கிறதுக்கு ரீசெண்டாகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ க்யூட்டாக ஆக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய கியூட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா அண்ணா. ஸோ இவங்களுடைய வரவேற்பு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னா இவங்களுக்கு இப்போ ரசிகர் பட்டாளமும் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. எதனால இவங்களோட க்யூட் டான்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரசிகர்கள் அதிகரிச்சிட்டு இருக்காங்கன்றாங்க. அந்த வகையில் தமிழில் நடிக்க போக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீலீலா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச் ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபேமிலியில் இருந்து இவங்களோட ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு நல்ல லெவலுக்கு போகணுன்ற இந்த ஒரு ஆர்வம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சிருக்கு. அந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கை கொடுத்துச்சுன்ற வகையில் இப்போ ஹீரோயினியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து தெலுங்கு, தமிழ், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இவங்க ட்ரெண்டிங் எல்லாம் வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ வரப்போகிற நாட்கள் இவங்க என்ன மாதிரி படம் நடிக்க போகிறாங்க, எந்த ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹீரோயினியாக ஜாயின் பண்ணி ஸோ கண்டிப்பாக படம் கொடுக்க போகிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இவங்க நடிக்கக்கூடிய படமாகட்டும் இவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கும் க்யூட்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பலாம். ஸோ அந்த வகையில் தமிழில் எந்த ஹீரோ கூட கூடிய சீக்கிரம் நடிக்க போகிறாங்கன்ற விஷயத்தையும் அப்டேட்டையும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.